ஒரு 52 வயசான ஒரு நபர் கூட இந்த 25 வயசு தமிழரசி அப்படின்றவங்களுக்கு ஒரு கள்ளக்காதல் ஏற்படுது. எப்படி மணிகண்டனை எப்படி மர்டர் பண்றது அப்படின்ற ஒரு பிளானை இவங்க எல்லாம் பிளான் பண்ணி மணிகண்டனும் அதை நம்பிட்டு இவங்க எல்லாமே ஒன்னா உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி குடிக்கும் போது என்ன பண்ணிருக்காங்கன்னா, மணிகண்டனோட ட்ரிங்க்ஸ்ல மட்டும் பாத்தீங்கன்னா சைனேட் கலந்துருக்காங்க. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிடுறாங்க அவசர அவசரமா. ஆனா அதே பர்சனோட ரொம்ப வருஷம் வாழணும் அப்படின்னா சலிப்புத்தன்மை அப்படின்றது ஆணுக்கோ சரி பெண்ணுக்கோ சரி வந்துடுது. ஏன்னா நம்ம எல்லாம் நினைப்போனா சட்டத்துக்கு முன்னாடி போய் நின்று விட்னஸா நின்று சாட்சி சொல்றவங்களாம் கண்டிப்பா தெளிவான ஆளா இருந்தா மட்டும் தான் கோர்ட் எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். பட் உண்மையா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 வயசு குழந்தையாவே இருக்கட்டுமே, அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டுறாங்கன்னும் போது அந்த குழந்தைக்கு ரேஷனலா ஜட்ஜ் கேட்கிற கேள்விகள் எல்லாத்துக்குமே அந்த குழந்தையால பதில் சொல்ல முடியுது அப்படின்னாலே கண்டிப்பா ஜட்ஜ் அந்த விட்னஸை எடுத்துப்பாங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் வழக்கறிஞர் ஹரிணி SSV அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். விழுப்புரம் பக்கத்தில் மணிகண்டன் கட்டிட தொழிலாளியாக வேலை பார்த்துட்டு வராரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல மர்மான முறையில் கொலை செய்யப்பட்டு இறந்து கிடக்கிறார். இந்த கொலைக்கான காரணம் என்ன மேடம்? மணிகண்டன் பாத்தீங்கன்னா, மணிகண்டனுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் பேர் பாத்தீங்கன்னா தமிழரசி. இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா விழுப்புரம்லேயே பாத்தீங்கன்னா கொளுத்து வேலை தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்பவே ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்கா இல்லாத ஒரு கப்பிள்ஸ் தான். இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்கு சென்னையில வாய்ப்பு கிடைக்குது கொளுத்து வேலை பாக்குறதுக்காக. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, குடும்பத்தோட கொளுத்து வேலை பார்க்கணுன்றதுக்காக சென்னைக்கு மூவ் ஆகுறாங்க. அப்படி சென்னைக்கு மூவ் ஆகிட்டு இருக்கும் போது 2 பேருமே கொளுத்து வேலை பார்த்துட்டு வராங்க. இவங்க 2 பேரும் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கப்பிள்ஸ் தான் வந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த கொளுத்து வேலைக்காக அங்க சென்னைக்கு போறாங்க. அப்போ மேஸ்திரி அப்படின்ற ஒரு சங்கர், ஒரு 52 வயசான ஒரு நபர் கூட இந்த 25 வயசு தமிழரசி அப்படின்றவங்களுக்கு ஒரு கள்ளக்காதல் ஏற்படுது. இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா மணிகண்டனுக்கு தெரியாம இவங்க 2 பேருமே அஃபேர்ல வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயம் ரொம்ப நாளாவே மணிகண்டனுக்கு தெரியாம இருந்திருக்கு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பாத்தீங்கன்னா மணிகண்டனுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. சோ தட் மணிகண்டனுக்கு இந்த விஷயம் தெரிய வரும்போது அவங்களோட வைஃப் என்ன பண்றாங்கன்னா கூட்டிட்டு சொந்த ஊருக்கே போறாரு, விழுப்புரத்துக்கே போறாரு. விழுப்புரம் போயிட்டு இவர் என்ன பண்றாருன்னா, அவருங்க ஒய்ஃப் இப்படி ஏமாத்திட்டாங்க அப்படின்றத அவரால் தாங்கிக்க முடியாம அவங்க மனைவி கிட்ட திட்டுறது, அடிக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து வந்ததுக்கு அப்புறமே இந்த பெண் அந்த 52 வயசு நபர் கூட போன்ல டச்ல தான் இருந்திருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் கூட நடக்கிற எல்லா பிரச்சனையும், என் ஹஸ்பண்ட் என்ன கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு, எனக்கு உங்க கூட வாழ விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு 52 வயசான ஒரு ஆள் கிட்ட இன்னமும் பேசிட்டு தான் வந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த 52 வயசான நபர் ரொம்ப கோபம் அடைஞ்சிருக்காரு. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த 52 வயசான அவர் இருக்காரு இல்லைங்க, அவர் இன்னமும் பாத்தீங்கன்னா இவங்களோட தொடர்புல இருந்துட்டு தான் இருந்திருக்காரு. போனுமே பாத்தீங்கன்னா பேசிட்டே தான் இருந்திருக்காரு. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்க ஏதோ உண்மையா காதல் பண்ணி கல்யாணம் பண்ண மாதிரி, இவங்க ஒய்ஃப் ஏதோ கொடுமைப்படுத்துற மாதிரி அவருக்கு ஒரு டென்ஷன் ஆயிருக்கு. நீ என்னோட இவங்களை கொடுமைப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பிளான் போடுறாங்க. எப்படி மணிகண்டனை எப்படி மர்டர் பண்றது அப்படின்ற ஒரு பிளானை இவங்க எல்லாம் பிளான் பண்ணி மணிகண்டன் கிட்ட இவர் என்ன சொல்லி கூப்பிடுறாருன்னா, இவங்க கூட டீமா பிளான் பண்றாங்க. அந்த சங்கரோட ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்க, இன்னொரு ஃபீமேல் இன்னொருத்தவங்க, இன்னொரு ஆண், மொத்தம் இவங்க 4 பேரா பிளான் பண்ணி மணிகண்டனை ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்கிட்டு போ, கொளுத்து வேலை பண்றதுக்காக, உனக்கு ஃபியூச்சர்ல நான் ஆஃபர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி மணிகண்டனை அழைக்கிறாங்க. மணிகண்டனும் பாத்தீங்கன்னா அவங்க சொல்றதை நம்பிட்டு அவர் கூட பாத்தீங்கன்னா ஒரு மூல வளர்ச்சி குறைபாடா இருக்க ஒரு நபரை கூட்டிட்டு போறாரு. அப்படி கூட்டிட்டு போகும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ட்ரிங்க் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி மணிகண்டனை இன்சிஸ்ட் பண்றாங்க. மணிகண்டனும் அதை நம்பிட்டு இவங்க எல்லாமே ஒன்னா உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி குடிக்கும் போது என்ன பண்ணிருக்காங்கன்னா, மணிகண்டனோட ட்ரிங்க்ஸ்ல மட்டும் பாத்தீங்கன்னா சைனேட் கலந்துருக்காங்க. இந்த சைனேட் இவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஸ்ரீனிவாசன் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த 52 வயதான சங்கர் இருக்காங்களா, சங்கரோட ஃப்ரெண்டு தான் ஸ்ரீனிவாசன். அவர் ஒரு ஜுவல்லரி ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அங்கிருந்து அந்த சைனடை எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல்ல சொல்றாங்க. அந்த சைனடை எடுத்துட்டு வந்துட்டு ட்ரிங்க்ல கலந்து அதை மணிகண்டனுக்கு கொடுத்துருக்காங்க. அதை மணிகண்டன் நம்பி குடிச்சு அந்த இடத்துல துடிக்க இறந்து போயிருக்காரு. இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அவங்க அந்த மணிகண்டன் கூட நான் சொன்னேன்ல சார், ஒரு மூல வளர்ச்சி கம்மி இல்லாத ஒரு நபரை கூட்டிட்டு வராங்க அப்படின்ட்டு, அந்த நபரை பார்த்துட்டு ரொம்ப பயந்துருக்காங்க. ஐயோ ஒரு ஆள் கூட எக்ஸ்ட்ரா வராங்களே, நம்ம எப்படி மர்டர் பண்ண, சாட்சியா மாறிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்திருக்குல்ல. ஆமா சார், சாட்சியா மாறிடுவாங்கன்ற ஒரு பயத்துல இருந்திருக்காங்க. ஆனா இவங்க மூளை வளர்ச்சி குறைபாடு இருக்கிறதுனால ஓகே நம்ம தனியா ஒரு இடத்துல நிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு ரொம்ப தூரமா நிக்க வச்சு இந்த இன்சிடென்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா அந்த மூளை வளர்ச்சி கம்மியா குறைபாடா இருக்க பையன் தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிரைமே வெளியில கொண்டு வந்திருக்கான். போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்போ
அந்த போலீஸ் வந்து இந்த மூல வளர்ச்சி குறைபாடு இருக்க நபரோட பேச்சை வச்சு மட்டும்தான் இன்னைக்கு எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு குற்றங்கள் வெளியிலே வந்திருக்கு. அதுவும் பத்தி இந்த மன வளர்ச்சி குன்றியதனால மட்டும்தான் அவரோட உயிருக்கும் பாதுகாப்பா இருந்திருக்கு இல்லையா? இல்ல அவரும் நல்ல நார்மலான மனிதனா அவரும் கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. அவருமே கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. அவங்க மூல வளர்ச்சி குறைபாடு இருக்கிறதுனால இவங்க வெளியில போய் என்ன சொல்ல போறாங்க அப்படின்றதுனால அவங்கள மட்டும் தனியா நிக்க வச்சு மணிகண்டனை மட்டும் பிளான் பண்ணி மர்டர் பண்ணிருக்காங்க. இப்போ மணிகண்டன் வயசு பார்த்தீங்கன்னா 32, தமிழரசி வயது 25. ஆனா அது மீறிய வயதுக்கு 52 வயசுக்கு ஒரு ஈர்ப்பு போக என்ன காரணம் மேடம்? தமிழரசிக்கு சங்கர் மேல ஒரு ஈர்ப்பு போக என்ன காரணம்? அவர் வந்து அவங்க அப்பா ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒரு நபர். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிடுறாங்க அவசரமா. ஆனா அதே பர்சனோட ரொம்ப வருஷம் வாழணும் அப்படின்னா சலிப்புத்தன்மை அப்படின்றது ஆணுக்கோ சரி பெண்ணுக்கோ சரி வந்துடுது. ஏன்னா இவங்க 2 பேரும் ஒரே வீட்டுல இருந்து தூங்குறதுல இருந்து எழுந்துக்கிறதுல இருந்து எல்லாமே ஒரே மூஞ்ச பார்த்து இருக்கிறதுனாலயோ இல்ல சோசியல் மீடியா இப்ப எல்லார்கிட்டயுமே ஒரு போன் வந்துருச்சு. அந்த போனை பாக்குறதுனால ஒரு பர்சன் கிட்ட கமிட்மெண்ட்டா அவங்கள நம்பி வாழ்றதுக்காகவோ இல்ல அவங்க கூடயே வாழ்றதுக்கோ இப்ப இருக்க காலகட்டத்துல இருக்க மக்கள் பாத்தீங்கன்னா சில பேர் விரும்புறது கிடையாது. அப்படி விருப்பம் இல்லாதனாலதான் இன்னொரு இதுங்க பாத்தீங்கன்னா இந்த தமிழரசிக்கு 2 குழந்தைங்க இருக்கு. அதே மாதிரி அந்த 52 வயசான மணிகண்டனுக்கும் அதே மாதிரி அந்த 52 வயசான சங்கருக்கும் 2 குழந்தை இருக்கு. அப்படி இருக்கும் போது ஒரு குழந்தையும் இருக்கு, ஒரு நல்ல இவங்க 2 பேருமே ஒரு நல்ல மேரிட் லைஃப்ல தான் இருக்காங்க. அப்படி இருக்கும் போதும் ஈர்ப்பு வருது அப்படின்னும் போது இவங்க தான் அதை செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணணும். எக்ஸ்ட்ரா மேரிட்டல் லைஃப் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்துட்டு தான் இருக்கு இல்லையா? இதுக்கான காரணம் என்னவா இருக்கு மேடம்? இப்போ நீங்க சொன்னீங்க ஒரே நேரத்தில் இருக்காங்க, ஒரே இடத்துல ரொம்ப நாளா இருக்காங்க, அதனால செழிப்புத்தன்மை வந்துடுச்சுன்னு சொல்லி. வேலைக்கு ஒரு சில இடத்துல ஒரு ஃபாரினுக்கோ இல்ல வெளி மாநிலத்துக்கோ சென்றால் கூட இது போல தவறுகள் தொடர்ந்து நடந்துட்டு தானே இருக்கு. இது நல்ல கேள்வி சார். ஆனா கூட இருக்கும் போது வர எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரை விட ஒரு ஹஸ்பண்ட் இல்ல ஒய்ஃப் ரொம்ப தூரமா லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்குள்ள எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் நிறையவே வருது சார். ஏன்னா அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறது இல்ல. ஒரு சந்தோஷமா இருக்கட்டும் ஒரு கஷ்டமா இருக்கட்டும் 2 பேருமே பகிர்ந்தது கிடையாது. அப்படி இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்லி கூட அந்த டைம் அப்போ யார் அவங்க கஷ்டத்தை கேட்கறதுக்கோ இல்ல கஷ்டத்தை கூட இருந்து பாக்குறவங்களோ அவங்க மேல ரொம்பவே ஈஸியா காதல் ஏற்பட்டு. இந்த வழக்குல பாத்தீங்கன்னா மன வளர்ச்சி குன்றிய ஒரு சிறுவன் தான் ஒரு சாட்சியா போலீஸ்க்கு வந்து இருந்திருக்கான். ஸோ மன வளர்ச்சி குன்றிய நபர் சொன்ன சாட்சி வந்து சட்டத்தில் எடுத்துக்க வாய்ப்பு இருக்கா மேடம்? ஏன்னா நம்ம எல்லாம் நினைப்போனா சட்டத்துக்கு முன்னாடி போய் நின்று விட்னஸா நின்று சாட்சி சொல்றவங்களாம் கண்டிப்பா தெளிவான ஆளா இருந்தா மட்டும் தான் கோர்ட் எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். பட் உண்மையா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 வயசு குழந்தையாவே இருக்கட்டுமே அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டுறாங்கன்னும் போது அந்த குழந்தைக்கு ரேஷனலா ஜட்ஜ் கேட்கிற கேள்விகள் எல்லாத்துக்குமே அந்த குழந்தையால பதில் சொல்ல முடியுது அப்படின்னாலே கண்டிப்பா ஜட்ஜ் வந்து அந்த விட்னஸை எடுத்துப்பாங்க. அதே மாதிரி இவர் என்னதான் மன வளர்ச்சி குறைபாடா இருந்தாலுமே இவரால அவங்க கேட்கிற கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் கரெக்டா சொல்ல முடியுது. அவங்களால உள்வாங்கி அந்த பதில் சொல்ல முடியுது அப்படின்னும் போது அவங்களோட சாட்சியுமே எடுத்துக்கப்படுங்க. நடப்பு நிகழ்வுகள் குறித்து பல்வேறு கருத்தில் இப்போது மிக்க நன்றி மேடம்.